நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரெஹானா சமையல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாலர் சிக்கன் முர்த்தப்பா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் சின்ன பார்ட்டி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறப்ப இதை கண்டிப்பாக செய்யலாம். பார்ட்டிக்கு வந்து பொருத்தமான ஒரு டிஷ் இது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, முஸ்லீம் வீடுகளில் நோன்பு டைமில் செய்யக்கூடிய பசியாரையில் முக்கியமானதில் இதுவும் ஒன்று. அடுத்து வந்து இது மைதாவில் தான் செய்ய முடியும். கோதுமை மாவில் வந்து மைதாவில் செய்கிற அளவுக்கு வராது. மைதா வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது தான். ஆனால் எப்போவாவது ஒரு டைம் வந்து சாப்பிட்றதுல எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜாலர் மாவு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாலர் மாவு எப்படி ரெடி பண்ணுறது, ஜாலர் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ நம்ம சேனலில் நான் தனியாகவே போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐக்கான்லையும் கொடுத்துட்றேன். ஓகே, வீடியோவை மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஜாலரை வீசி எடுத்துக்கலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 2 தோசை தவா வச்சுருக்கேன். அப்போ தான் சீக்கிரமாக வந்து நம்ம ரெடி பண்ண முடியும். அடுத்து வந்து ஜாலருக்கான மாவை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஜாலர் கப்பு. இதில் தான் நம்ம வந்து ஜாலர் வீச போகிறோம். இப்போது 2 தவாவும் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம கரைச்சி வச்சுருக்க எல்லா மாவையும் இதே போல் ஜாலரை விசிறி எடுத்துக்கலாம். ஜாலரை வந்து நம்ம திருப்பி போடக்கூடாது. ஒரு பக்கம் லைட்டாக சவந்ததும் கொஞ்சமாக நெய் தடவிட்டு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு சின்ன விஷயம், நம்ம சேனலில் வந்து சில வீடியோஸில் நான் பேசுகிற சவுண்டு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது, மியூசிக் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சேனல் ஓப்பன் பண்ண புதுசில் நான் போட்ட வீடியோஸ். அதுக்காக நாங்கள் எல்லாருக்கிட்டேயும் ரொம்பவே சாரி கேட்டுக்கிறேன். இப்போது நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸ்லேயும் சவுண்டு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஜாலர் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம உள்ளடத்தை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து எலும்பு இல்லாத 400 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து வெங்காயம், கேரட், தக்காளி, பச்சை மிளகாய், மல்லி, புதினா இது எல்லாத்தையும் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரே ஒரு தக்காளி வந்து பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தக்காளி சேர்த்துக்க விருப்பம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா சேர்த்துக்க தேவையில்லை. அடுத்து வந்து நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உள்ளடத்துக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுருங்க. வெங்காயத்தை வந்து நம்ம ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை, லைட்டாக வதக்குனா போதும். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் நம்ம அடுத்து இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இந்த உள்ளடத்துக்கு மசாலா வந்து நம்ம அதிகமாக சேர்க்க தேவையில்லை, லைட்டாக சேர்த்தாவே நல்லாயிருக்கும். நான் இதில் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கல. அதோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து இதில் நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்து இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, கேரட், பச்சை மிளகாய், மல்லி, புதினா இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சேர்த்து வதக்கிடலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெயிலேயே நல்லா சுருள வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதும் மூடி போட்டு வேக விட்டுடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, அந்த சிக்கன்லேயே வந்து உங்களுக்கு தண்ணி விடும், அதுலேயே நல்லா வேகட்டும். அடுத்து வந்து ஒரு 3 முட்டை எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக மிளகுத்தூளும் உப்புத்தூளும் சேர்த்துட்டு அந்த 3 முட்டையும் உடச்சி ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம். கலக்கி வச்சுட்டு அடுத்து நம்ம வேக வச்சுருந்த சிக்கனை பார்க்கலாம். இப்போ ஓரளவுக்கு வெந்திருக்கு. ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு திருப்பியும் மூடி வச்சு வேக வச்சிடலாம். அடுத்து இன்னொரு அடுப்பில் தோசை தவா வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. நெய் சூடானதும் நம்ம கலக்கி வச்சுருக்க முட்டையை ஊற்றிடலாம். சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த முட்டையை சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கொத்தி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து நம்ம கொத்தி வச்சுருக்க முட்டையும் சேர்த்துடலாம். முட்டையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த சிக்கனில் வரக்கூடிய தண்ணீரே இல்லாமல் நல்லா சுத்தமாக வத்துற அளவுக்கு நல்லா சுருள வதக்கி எடுத்துக்கோங்க. உள்ளடம் தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம ஜாலரில் வைக்கும் போது ஜாலர் வந்து ஊறி போயிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, முர்த்தபா மேலே தடவுறதுக்காக ஒரு 4 முட்டையை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலக்கி வச்சுக்கலாம். அடுத்து முட்டை உள்ளடம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க ஜாலர் எடுத்து வச்சுக்கலாம். ஜாலர் வந்து 2 தான் வைக்கணும். 1 வச்சிங்க அப்படின்னாக்கா இது வந்து வளையாக இருக்கிறதுனால நம்ம மேலே வைக்கிற உள்ளடம் வந்து வெளியில் வந்துடும். உள்ளடம் வைக்கும் போது ஒரே பக்கமாக வச்சிடாமல் இந்த மாதிரி பரவலாக எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு நான் இப்போ மடிக்கிற மாதிரி நீங்களும் மடித்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு தோசை தவா வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜாலர் மடிச்சிங்கன்னா அது ஹீட் ஆகிறதுக்கும் நம்ம மடித்து வைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும்.
ஜாலரை மடிச்சுட்டு தோசை தவாவில் எடுத்து வைக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்து வைங்க. அப்படி இல்லைனாக்கா பிரிஞ்சு உள்ளடம்லாம் கீழே கொட்டிடும். உங்கள் தோசை தவாவில் எத்தனை முர்த்தபா வைக்க முடியுமோ அத்தனை வச்சுக்கோங்க. நான் வந்து 3 வச்சுருக்கேன். தவாவில் போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து மேலே வந்து நம்ம கலக்கி வச்சுருக்க முட்டையை லைட்டாக தடவி விட்டுடலாம். அடுத்து இதை திருப்பி போட்டுட்டு அந்த பக்கமும் நம்ம வந்து முட்டையை தடவிக்கலாம். அடுத்து கொஞ்சமாக நெய் எடுத்து இதை சுற்றிலும் ஊற்றி விட்டு 2 பக்கமும் சவர விட்டு எடுத்து வச்சிடலாம். அடுத்து இதே போலவே நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லா ஜாலரையும் இந்த மாதிரி முர்த்தபாவாக செஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம இதுலேயே 2 அடுக்கு முர்த்தபா கூட செய்யலாம். அதையும் நான் இப்போ செய்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம 2 ஜாலர் வச்சுட்டு மேலே வந்து உள்ளடம் வச்சுட்டு மடிச்சிட்டோம். இப்போ அதே போலவே 2 ஜாலர் வச்சு மேலே உள்ளடம் வச்சுட்டு அதுக்கும் மேலே 2 ஜாலரை வச்சுட்டு இப்போ அதுக்கும் மேலே கொஞ்சம் உள்ளடத்தை வச்சுட்டு மடிக்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் 2, 3 கூட அடுக்காக வந்து முர்த்தபா செஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு மடித்து எடுக்கும் போது பிரிஞ்சு வரா மாதிரி தான் இருக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா 2 பக்கமும் செவர விட்டுட்டோம் அப்படின்னாக்கா அது வந்து மறுபடியும் பிரிஞ்சு வராது. அடுத்து இந்த அடுக்கு முர்த்தபாவையும் நம்ம 2 பக்கமும் முட்டை தடவி நல்லா செவர விட்டு எடுத்துடலாம். 2 பக்கமும் நல்லா செவர விட்டு எடுத்துக்கலாம். இப்போ செவர விட்டு எடுத்து வச்சிட்டேன். இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் எல்லா முர்த்தபாவையும் சுட்டு முடிச்சிட்டேன். சிக்கனோட இந்த முர்த்தபாவை சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட அருமையான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.